கிராமத்து ஸ்டைலில் ரசம் வைக்க போகிறோம்ப்பா. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டிருக்கு, ஒரு ஸ்பூன் தனியா போட்டிருக்கு, ஒரு ஸ்பூன் சீரகம், மிளகு வந்து ஒரு ஸ்பூன், இந்த வெந்தயம் வந்து லைட்டாக கொஞ்சோன்னு, கடுகு வந்து கொஞ்சோன்னுப்பா. இதை பூரா போட்டு இப்போ வறுத்துக்குவோம். லைட்டாக வறுத்தா போதும். இப்படி வறுத்து பண்ணையில் ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. நம்ம பருப்பு ரசம் மாதிரியே நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்ப நம்ம கருவை விட்டுறக்கூடாது. இந்த லெவலில் நம்ம இறக்கிடணும். இந்த தக்காளி வந்து 3 தக்காளிப்பா. இதை வந்து சுட்டுக்குருவோம். லைட்டாக சுட்டு பண்ணையில் தக்காளி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் வந்து லைட்டாக சுட்டால் போதும். வச்சு லைட்டாக சுட்டுக்கணும்ப்பா. நான் 3 தக்காளி எடுத்துக்க இந்த ரசத்துக்கு தேவையானது. இப்போ தக்காளி எந்த அளவுக்கு சுட்டுக்கிட்டோம்ப்பா. இப்போ அடுத்த தக்காளியை சுட்டுக்கணும். மூணு தக்காளி சுட்டுட்டு பார்த்துக்குறோம்ப்பா. பாருங்கள், அந்த அளவுக்கு தொலி உறிஞ்சிச்சு பார்த்தீங்களா. இப்போ இதுவும் சுட்டாச்சு. இப்போ அடுத்த தக்காளி இப்படி கோர்த்து இப்படி சுட்டுக்குருவோம். இப்போ இந்த பட்டை மிளகாய் லைட்டாக சுட்டுக்குருவோம்ப்பா. இப்படி சுட்டு பண்ணையில் நம்மளுக்கு வந்து ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு லைட்டாக சுட்டால் போதும். ஏன்னா ரொம்ப சுட்டாலும் உங்களுக்கு வந்து கறி போயிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு சுட்டுருக்குன்னு. இப்போ நம்ம அரைச்சிட்டு இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம்ல, வெள்ளைப்பூடு போட்டு அரைச்சிட்டு பார்த்துக்குறோம். ரசம் கரைக்கையில் பார்த்துக்குறோம். வெள்ளைப்பூடு வந்து இந்த ரசத்துக்கு தேவையானது இவ்வளவு எடுத்துருக்கோம். இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம வந்து பொடி பண்ணிக்குவோம். பொடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெள்ளைப்பூடை வந்து போடணும். இப்போயே போட்டுறக்கூடாது. அரைச்சிட்டு பார்த்துக்கலாம். இப்போ இவ்வளோ நெல்லிக்காய் சைஸ், பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம்ப்பா. தக்காளி சுட்டம் பார்த்தீங்களா, அதை வந்து தொலியை உரித்து வச்சுருக்கேன். அதை 3ஐயும் போட்டுக்குவோம். இதுக்கு தேவையான கருவேப்பிலை, ரசத்துக்கு தேவையான, இதுக்கு தேவையான கொத்தமல்லி எடுத்துருக்கோம்ப்பா. ரசத்துக்கு தேவையானது. இது என்ன செய்யணும், இப்படியே பிச்சு இந்த தக்காளியோடு போட்டு நம்ம மசிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கிராமத்து ஸ்டைலில் தானே வைக்கிறோம் ரசம். பட்டை மிளகா தக்காளியெல்லாம் சுட்டு நல்லா இப்போ தக்காளி நல்லா மசிச்சிருங்கப்பா. ரசத்துக்கு நம்ம கொத்தமல்லி இதெல்லாம் போட்டோம்னாப்பா, கருவேப்பிலை இதெல்லாம் தக்காளியெல்லாம் போட்டு இப்போ ஒரு ஸ்பூன் இது பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். போட்டு நல்லா கசஞ்சுக்கணும். தக்காளியோடு சேர்த்து கசையில் தான் நம்மளுக்கு வந்து ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்லப்பா, இதோட நான் வெள்ளைப்பூடு காமிச்சல அதையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை கொஞ்சோண்டு தாளிக்கிற கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு இதை நம்ம போட்டு இப்படி தின்றுவோம். நான் மஞ்சத்தூள்லாம் எப்பவுமே ரசத்துக்கு போட மாட்டேன். இப்படி வறுத்து எல்லாம் பண்ணையில் ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். கிராமத்து ஸ்டைலில் பட்டாமெல்லாம் சுட்டு பண்ணுறோம்ல, நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இந்த ரசத்துக்கு தேவையான உப்புப்பா. பத்தாருன்னா அப்புறம் போட்டுக்கலாம். உடனே எல்லா உப்பும் போட்டுறக்கூடாது. அடுப்பு நான் ஆன் பண்ணலப்பா.
பட்டை மிளகா 3 சுட்டம் பார்த்தீங்களா, அதை போட்டு இப்படி பிணைஞ்சுக்கணும். அடுப்பை தானே வச்சு சுட்டோம், அடுப்பு ஆஃப் பண்ணாம பற்ற வைக்காம தான் நான் வச்சுருக்கேன் நான். இப்போ வந்து நம்ம உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ரசத்தை கூட்டி வச்சுருவோம்ப்பா. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சுக்குவோம், பற்ற வச்சு ரசத்தை வைப்போம். சட்டி காயட்டும்பா, ரசம் இப்போ சட்டி காஞ்சிச்சுப்பா. ரசத்துக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். ரசத்துக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். சட்டி காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம தேவையான கடுகு போட்டு 3 பட்டை மிளகா சுட்டோம்லப்பா. இப்போ 3 பட்டை மிளகா எண்ணெயில் போட்டுக்கணும், முழுசாக தான் போடுறேன். இப்போ அதை பொடி பண்ணி வச்சோம்னா ரசத்துக்கு, அதை பாதி புளி தண்ணியில் போட்டோம். இப்போ பாதி வதக்கிடுவோம். இப்போ ரசத்துக்கு ஊற்றிடுவோம். இப்படி பண்ணி வைக்கையில் ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் முறை கூட்டவும் நம்ம பார்த்துக்குருவோம்ப்பா. இப்போ ரசம் வந்து நம்மளுக்கு முறை கூட்டிடுச்சுப்பா. ரசம் வந்து கொதிச்சிடக்கூடாது. நம்ம வந்து இப்போ வந்து இறக்கிடுவோம் அடுப்பு அமர்த்திட்டு. நல்லா இருக்கா? கொஞ்சம் நல்லா இதாக கிராம ஸ்டைலில் ரசம் வச்சுட்டோம்ப்பா. கிராம ஸ்டைலில் ரசம் வச்சுட்டோம். இப்போ நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி பண்ணி பாருங்கப்பா. பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கப்பா. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.